பாங்கை கேட்பவர் மீதுள்ள 6 சுன்னத்துக்களை நாம் அறிந்து கொள்வோம். இஸ்லாத்தினுடைய மிக பெரும் அடையாள சின்னங்களில் ஒன்றாக திகழக்கூடிய அதான். ஒவ்வொரு நாளும் ஐவேளை நாம் தொழுகைக்காக அழைக்கப்படுகின்றோம். இந்த அழைப்புக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன, இந்த அழைப்பினுடைய மகத்துவம் எந்தளவு நமது உள்ளத்தில் செல்வாக்கு செலுத்துகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இதா சமிஅதுமுல் முஅத்தின ஃபகூலு மிஸ்ல மா யகூல். இது முதல் சுன்னாவாக இருக்கிறது. முஅத்தின் சொல்லக்கூடிய அதானை நீங்கள் செவியேற்றால் அவர் கூறுவதை போன்று நீங்கள் கூறுங்கள். அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. முஅத்தின் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று 4 முறை கூறும்போது நாம் அவ்வாறே அதற்கு பதிலளிக்க வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முஅத்தின் 2 முறை கூறும்போது நாமும் அவ்வாறே அதற்கு பதில் கூற வேண்டும். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கூறும்போது நாமும் அதே போன்று அதற்கு பதில் கூறுவது. அதே போன்று ஹய்ய அலஸ் ஸலாஹ் என்பதை 2 முறை முஅத்தின் கூறும்போது முஸ்லிமுடைய மற்றொரு ரிவாயத்திலே வருகிறது, நீங்கள் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று கூறுங்கள். ஹய்ய அலல் ஃபலாஹ் என்று 2 முறை கூறும்போது நீங்கள் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று 2 முறை அதற்கு பதில் கூறுங்கள். அதே போன்று அல்லாஹு அக்பர் என்று கூறும்போது நாமும் அதற்கு அல்லாஹு அக்பர் என்று கூறுவது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முஅத்தின் கூறும்போது அதையே நாம் பதிலாக கூறுவது. இதில் ஃபஜ்ருடைய தொழுகையிலே நாம் கவனிக்க வேண்டியது, அஸ்ஸலாத்து ഖൈറുம் மினன் நௌம் என்று முஅத்தின் 2 முறை கூறும்போது அதே தான் நாம் பதிலாக கூற வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅத்தின் கூறுவதை போன்றே நீங்கள் கூறுங்கள் என்றுதான் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அதில் விதிவிலக்கு ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் என்பதில் மட்டும்தான் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பது. அஸ்ஸலாத்து ഖൈറുம் மினன் நௌம் என்று கூறும்போது அதற்கு வேறொன்றை கூறுவதற்கு ஆதாரபூர்வமான எந்த ஒரு ஹதீஸிலும் இடம்பெறவில்லை. சிலர்கள் சதக்த வபரிர்த வபில் ஹக்கி நதக்த என்று சொல்கிறார்கள். அதற்கு ஆதாரம் கிடையாது. எனவே நாம் அஸ்ஸலாத்து ഖൈറുம் மினன் நௌம் என்பதைத்தான் நாம் திரும்ப சொல்ல வேண்டும். எனவே இது முதலாவது சுன்னாவாக இதில் இருக்கிறது. இதில் நாம் மற்றொரு முக்கியமான சிறப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய சிறப்பை நானும் நீங்களும் அறிந்து கொண்டால் நிச்சயமாக நாம் அதானுக்கு பதில் சொல்வதை விடமாட்டோம். அந்த ஹதீஸை நீங்கள் முஸ்லிம்ல 876வது எண்ணிலே பார்க்கலாம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஅத்தின் அதான் சொல்லும் போது அதே போன்று நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதில் ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் என்பதின் போது லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அதன் பிறகு முஅத்தின் அல்லாஹு அக்பர் என்று கூறும்போது அவ்வாறே நீங்கள் பதில் சொல்லுங்கள். பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முஅத்தின் கூறும்போது அவ்வாறே கூறுங்கள் என்று கூறிய நபி அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது قال لا اله الا الله من قلبه دخل الجنه. எவர் அதை உள்ளத்திலிருந்து அதனுடைய பொருளை உணர்ந்து விளங்கி அவர் என்ன செய்கிறாரு, அந்த பதிலை சொல்லும் போது தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்கள். அதானுக்கு நாம் ஒரு கவனத்தோடு பதில் சொல்வது இருக்கிறதே, அது எவ்வளவு பெரிய சிறப்பு. இன்று நாங்கள் பார்க்கிறோம், சிலர்கள் போன்ல இருப்பாங்க, அதான் சொல்லப்படும், அவங்க என்ன செய்யறது, அந்த பேச்சை துண்டித்து அதானுக்கு அவர்கள் பதில் சொல்ல தயாரில்லை. அவங்க என்ன செய்யறது, ஒரு 2-3 நிமிடம் அந்த பேச்சை துண்டித்து விட்டு நான் மறுபடியும் உங்களோடு தொடர்பு கொள்கிறேன் என்று கூறி நாம் என்ன செய்து அந்த பேச்சை போனை கட் பண்ணிட்டு அதானுக்கு நாங்கள் என்ன செய்யறது, பதில் சொல்றது. நாங்கள் ஷேக் பின் பாஸ் ரஹிமுல்லாவுடைய வரலாற்றிலே அறிஞர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்திதான், அவர்களிடம் ஒரு தடவை மார்க்க ஒரு தீர்ப்பு ஃபத்வா கேட்பதற்காக
அவரோடு தொடர்பு கொள்ளப்படுகிறது. அந்த நேரத்தில் என்ன செய்யப்படுது, அதான் சொல்லப்பட ஆரம்பித்து அவங்க சொல்றாங்க, அதானுக்கு பதில் சொன்ன பிறகு உங்களோடு தொடர்பு கொள்கிறேன் என்று தொடர்பை துண்டிக்கிறார்கள். ஏன்? அதனுடைய சிறப்பை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவ்வளவு பெரிய சிறப்பு இதற்கு சொல்லப்படுகிறது. கொஞ்சம் உங்களுடைய உள்ளத்தை தொட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள். இறுதியாக நீங்கள் அதானுக்கு முறையாக பதில் சொன்னது எப்போது? உங்களுடைய உள்ளத்தை தொட்டு நீங்க கேளுங்க. உங்களிடம் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். அதானுக்கு நான் முறையாக பதில் சொன்னது கடைசியாக எப்போது என்ற கேள்வியை கேளுங்கள். எனவே நாம் எங்கு இருக்கிறோம்? நாம் இந்த சிறப்புகளை ஏன் நாம் இழக்கின்றோம்? இவ்வளவு பெரிய சிறப்பு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதானுக்கு உரிய முறையிலே பதிலை சொல்வது என்பது என்ன செய்யும்? அவரை சுவர்க்கத்தில் நுழைவிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இதிலே கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு சுன்னா என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சும்ம சல்லு அலைய, பிறகு நீங்கள் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். அதானுக்கு பதில் சொல்வது, அதான் முடிந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹ் நம்மிடம் கேட்டுக்கொள்கிறார்கள், இந்த உம்மத்திடம் இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள். நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்துக்காக எவ்வளவு அர்ப்பணிப்புகளை செய்தார்கள், தியாகங்களை செய்தார்கள். அந்த தூதருக்கு செய்ய வேண்டிய இந்த கடமை எத்தனை பேர் செய்கிறார்கள்? அந்த தூதருக்கு செய்ய வேண்டிய இந்த கடமை அவங்க சொல்றாங்க, என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்றாங்க. சும்ம சல்லு அலைய, என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். நாம் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஸலவாத்து சொல்வது மூலம் என்ன கிடைக்கிறது? அதே ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ஸல்லா அலைய ஸலாத்தன், யார் என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்வாரோ அல்லாஹ் அவர் மீது 10 முறை அருள் புரிகிறான் என்று சொன்னார்கள். எனவே நாம் அதானுக்கு பதில் சொல்லி அதன் பிறகு நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரில் ஸலவாத்து சொல்லுதல். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மத் என்பது சுருக்கமாக நாம் சொல்வதாக இருந்தால், நாம் முழுமையாக சிறப்பான ஸலாத் இப்ராஹிம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இவ்வாறு ஸலவாத்து சொல்லுதல். அடுத்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? சும்ம ஸலுல்லாஹ லி அல் வஸீலா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எனக்காக வசீலாவை பிரார்த்தியுங்கள் என்று சொல்றாங்க. வசீலாவை கேளுங்கள். இது ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்திடம் வைத்த கோரிக்கை. அல்லாஹ்வுடைய தூதருக்காக நாம் இதை செய்யவில்லை என்றால், இந்த உம்மத்துக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் வசீலாவை எனக்காக அல்லாஹ்விடம் கேளுங்கள். சொல்றாங்க, ஃபஇன்னஹா மன்ஸிலத்துன் ஃபில் ஜன்னah, அது சொர்க்கத்தில் உள்ள ஒரு அந்தஸ்தாகும். அந்த அந்தஸ்தை அல்லாஹு தஆலா தனது அடியார்களில் ஒருவருக்குத்தான் வழங்குவான். அல்லாஹ் அந்த அந்தஸ்தை தனது அடியார்களில் ஒருவருக்குத்தான் அல்லாஹ் வழங்குவான். நான் அந்த அடியானாக இருப்பதை விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் செல்வச் செழிப்போடு வாழ்வதை விரும்பவில்லை. அந்த வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்யுமாறு கொடுத்தாலும் அவர்கள் அந்த வாழ்வை தேர்வு செய்யவில்லை. அவர்கள் ஏழ்மையுடைய வறுமையுடைய வாழ்வை தான் தேர்வு செய்தார்கள். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே ஒருவருக்கு மட்டும்தான் அந்த அந்தஸ்து வழங்கப்படும். அந்த அந்தஸ்து எனக்கு கிடைப்பதற்கு நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்று சொல்கிறார்கள். வ அர்ஜு அன் அகூன அன ஹுவ, அந்த அந்தஸ்துக்குரியவனாக நான் இருப்பதை நான் விரும்புகிறேன். நறுமை அல்லாஹ்வுடைய தூதர் எதை நேசித்தார்கள்? மறுமையைத்தான் நேசித்தார்கள். மறுமையுடைய சிறப்பை உயர்வைத்தான் விரும்பினார்கள். இந்த உலகத்தில் ஏழ்மையோடும் வறுமையோடும் வாழத்தான் விரும்பினார்கள். அவர்கள் சொன்னது எப்படி? நான் இந்த உலகத்தில் ஒரு பிரயாணியை போன்று தான் சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹதீஸிலே தொடர்ந்து சொல்கிறார்கள், யார் எனக்காக அந்த வசீலாவை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாரோ ஹல்லத் லஹு ஷஃபாஅ, அவருக்கு எனது ஷஃபாஅத் பரிந்துரை இருக்கிறது. மற்றும் சில ரிவாயத்துகளில் வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, எனது பரிந்துரை அவர் மீது கடமையாகிவிட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத் என்பது என்ன செய்யும்? ஒருவரை நரகத்திலிருந்து வெளியேற்றும். அதே போன்று சொர்க்கத்தில் அவருக்கு அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். இவ்வாறாக அந்த ஷஃபாஅத்தின் மூலம் பல நன்மைகள் இருக்கின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, ஒருவர் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவதற்கு, சொர்க்கத்தில் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கு, நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவதற்கு, இவைகளுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத் ஒருவருக்கு தேவையாக இருக்கும். எனவே
அதே போன்று நாளை மறுமையிலே அந்த விசாரணை ஆரம்பிக்கப்படுவதற்கு ஷஃபாஅத்துல் உதுமா என்ற அந்த மாபெரும் ஷஃபாஅத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும், பரிந்துரை செய்யணும். அந்த கேள்வி கணக்கு விசாரணை ஆரம்பிப்பதற்கான அந்த மகத்தான ஷஃபாஅத்தை செய்யக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக ஷஃபாஅத்தை நாம் எப்படி பிரார்த்திப்பது, அதற்கான முறையையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தாராம். எப்படி அதை நாங்கள் துஆ எப்படி கேட்க வேண்டும், அந்த ஹதீஸை நீங்கள் எங்கு பார்க்கலாம் என்று சொன்னால், நீங்கள் புகாரியில் 614வது எண்ணிலே பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி த்தஅவத்தி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிம ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீல வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதல் லதீ வஅத்தஹ என்ற இந்த வார்த்தைகள். இதிலே தான் நாம் என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த வசீலாவை வழங்குமாறு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். புகழுக்குரிய இடத்திலே அவர்களை எழுப்புமாறு நாம் அல்லாஹ்விடம் கேட்கிறோம். எனவே இந்த சிறப்புகள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைப்பதற்காக நாம் துஆ செய்யும் போது நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத் நம் மீது கடமையாகி விடுகிறது. எனவே நாம் கேட்க வேண்டிய கேள்வி, அதாவது நான் கடைசியாக இறுதியாக அதானுக்கு பிறகு ஓதக்கூடிய இந்த துஆவை எப்போது ஓதினேன், எப்போது இந்த துஆவை நான் ஓதினேன் என்ற கேள்வியை நீங்கள் உங்களிடம் கேட்டு பாருங்கள் அருமையான சகோதரர்களே. அதே போன்று மற்றும் ஒரு ரிவாயத்திலே வருகிறது. இந்த ரிவாயத்தை நீங்கள் முஸ்லிம்ல 386வது எண்ணிலே பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், முஅத்தின் அதான் சொன்ன பிறகு நீங்கள் இவ்வாறு சொல்லுங்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரதீது பில்லாஹி ரப்பா வபி முஹம்மதின் ரசூலா வபில் இஸ்லாமி தீனா என்று சொல்லுங்கள். வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று சாட்சி கூறுகிறேன். அல்லாஹ்வை ரப்பாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக, இஸ்லாத்தை தீனாக மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன். எனவே அவ்வளவு விருப்பத்தோடும் ஆசையோடும் ஒருவர் அல்லாஹ்வுடைய தீன்ல மார்க்கத்தில் அவர் செயல்பட வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். இவ்வாறு ஒருவர் ஓதினால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஊஃபிர லஹு தன்புஹு, அவரது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன, அவரது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. ஒரு ரிவாயத்தில் பார்க்கிறோம், அவருக்கு சொர்க்க கடமையாகிறது உரிய முறையிலே நாம் அதானுக்கு பதில் சொல்லும் போது, அது ஒரு சிறப்பு. அடுத்து என்ன, நாம் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம் என்ற துஆவை ஓதும் போது நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரின் ஷஃபாஅத் கிடைக்கிறது. மூன்றாவது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய சிறப்பு என்ன, அவரது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, அவரது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அப்ப ஒரு நாளைக்கு இந்த இத்தனை சிறப்புகள் இதில் நமக்கு கிடைக்குது. நாங்கள் அதானுக்கு உரிய முறையிலே பதில் சொல்லி இந்த துஆக்களை ஓதும் போது எவ்வளவு மகத்தான சிறப்புகள் கிடைக்கின்றன அருமையான சகோதரர்களே. அதே போன்று மற்றும் ஒரு ரிவாயத்தை பாருங்கள். இந்த செய்தி அபூதாவுதில் 524வது எண்ணில் இடம்பெறுகிறது. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? யா ரசூலல்லாஹ், முஅத்தின் அதான் சொல்வதன் மூலம் எம்மை விட சிறப்பை அடைந்து கொள்கிறார்கள், எம்மை விட அவங்க சிறப்படைகிறாங்க அதான் சொல்லக்கூடியவர்கள். சஹாபாக்கள் எதுல போட்டி போட்டாங்கன்னு பாருங்க. சஹாபாக்கள் போட்டி போட்டது நன்மையான விஷயங்களில், மார்க்க விஷயங்களில், மறுமையுடைய விஷயங்களில் தான் சஹாபாக்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டாங்க. அந்த நபி தோழர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன கேட்கிறாங்க? முஅத்தின் அதான் சொல்வதன் மூலமாக அவர்கள் எம்மை விட சிறப்பை அடைந்து கொள்கிறார்களே யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல் கமா யகூலூன், அந்த முஅத்தின் சொல்வதை போன்று நீங்களும் சொல்லுங்கள், அவர் கூறுவதை போன்று நீங்கள் கூறுங்கள். ஃபைதன் தஹைத, அந்த அதானை அவர் சொல்லி முடித்து விட்டார், நீங்களும் அதற்கு பதில் உரிய முறையிலே பதில் சொன்னீர்கள் என்று சொன்னால் அதன் பிறகு ஃபஸல் துஅதா, நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும். நீங்க கேளுங்க, அல்லாஹ்விடத்தில் கேட்டா உங்களுக்கு வழங்கப்படும். அப்ப அது துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடம் எது? நாங்க அதானுக்கு பதில் சொல்லி நாங்க அந்த இடத்துல கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க. என்ன, அந்த முஅத்தினுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பும் அந்த சிறப்பையும் நாம் அடைந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் உரிய முறையிலே பதில் சொல்லிவிட்டு நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் என்ன செய்யப்படும்? அது ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் கேளுங்கள் வழங்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தியாக இருக்கிறது. எனவே அதானுக்கு பிறகு நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நாங்கள் என்ன செய்யணும்? அதானுக்கு பிறகு அதானுக்கு உரிய முறையில் பதில் சொல்லி நாம் துஆக்களை ஓதிவிட்டு நமது பிரார்த்தனைகளை அதிகம் நாம் கேட்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக, இடமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. மற்றும் ஒரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அத்வா லா யுரத்து பைனல் அதானி வல் இகாமா,
அதானுக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் கேட்கப்படுகின்ற துவா மறுக்கப்பட மாட்டாது என்பதும் நாம் ஹதீஸ்களிலே படித்திருக்கிறோம். எனவே இந்த சுன்னத்துக்களை ஒரு நாளைக்கு 5 வேளை அதானை செவியேற்கக்கூடிய நாம் இந்த சிறப்புகளை தவற விடுவதா? எத்தனை சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த சுன்னாக்களை அதானை கேட்கக்கூடிய நாம் உரிய முறையிலே பேணுவதன் மூலம், இவற்றை செய்து வருவதன் மூலம் எவ்வளவு சிறப்புகளை நாம் அடைந்து கொள்கிறோம். எனவே இப்படிப்பட்ட சிறப்புகளை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன்.